வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாடம் கொலோசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடங்கி 15ஆம் வசனம் வரை. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடங்கி 15ஆம் வசனம் வரை. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவன் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். 12ஆம் வசனம். ஞானஸ்தானத்திலே அவரோடே கூட அடக்க பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மற்றவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிச்சயமாக உங்கள் அனைவரும் பார்ப்பதிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தை நம்ம யோசித்து பார்க்கும்போது மெய்யாகவே கர்த்தருடைய கிருபையினாலே, அவருடைய நன்மையினாலே, அவருடைய இரக்கத்தினால இவ்வாறு நம்ம கூட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பொறுமையோடு காத்திருந்து தேவனுடைய பிரசனத்துல தங்கி இருந்து புதிய ஆண்டு 2026வது புதிய ஆண்டுக்குள்ள நம்ம கடந்து போக கர்த்தர் நம்மளை நிச்சயமாக நடத்துவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும் உங்களுக்கு பல இடங்களுக்கு போகிறதுக்கு. ஆனால் நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று தீர்மானம் பண்ணது அது நல்லதாய் இருக்கிறது என்று நான் நிச்சயமாக ஆணித்தரமாக உங்களிடத்துல நான் சொல்லுகிறேன். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு ரூட்டட் அண்ட் பில்ட் அப் இன் ஹிம். அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் என்ற இந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சென்ற ஆண்டின் செய்தியின் பாகமும் தலைப்பும் இதுவேதான். சென்ற ஆண்டு கர்த்தர் என்னுடைய மனதில் போட்ட இந்த அடிப்படையில தான் மறுபடியும் இதை நான் தொடர்ந்து இன்னும் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கோலாலம்பூர்ல இருக்கக்கூடிய பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸ், அநேகர் நாம் அதை குறித்து அறிந்திருக்கிறோம். அந்த ட்வின் டவர் அவங்க கட்டும் போது அதனுடைய அஸ்திவாரத்தை செலுத்துவதற்காக அவங்க ஏறெடுத்த முயற்சிகளை குறித்து நம்ம பார்க்கும்போது 12 மாதங்கள் குறைந்தது அவர்கள் எடுத்தார்கள் என்று செய்தி சொல்லுகிறது. about 12 months or so பெட்ரோனாஸ் ட்வின் டவருடைய ஃபவுண்டேஷன் கட்டுறதுக்கு. இன்னொரு இடத்தை பார்க்கும்போது த பாஜ் கலிஃபா என்ற ஒரு மிடில் ஈஸ்ட்ல ஒரு பெரிய உயர்ந்த ஒரு கட்டடம் இருக்கு. அந்த கட்டடத்தை கட்டுவதற்கான அந்த அஸ்திவாரத்தை செலுத்துவதற்காக எடுத்த காலம் என்று குறைந்ததே ஒரு 5-6 மாதமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய மெரினா பே சாண்ட்ஸ் என்று புகழ்பெற்ற ஒரு இடம், ஒரு ஹோட்டல் ரிசார்ட்ஸ் ஏரியா இருக்கிறது. அங்கே 12 மாதங்கள் எடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. Now what about Singapore BTO flats? BTO flats பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 9 மாதங்கள் எடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதை செய்வதற்கு அந்த அஸ்திபாரத்தை செலுத்துவதற்கு
அப்ப இதெல்லாம் ஒரு எஸ்டிமேட்டட் வேரியஸ் சோர்சஸ்ல இருந்து நான் எடுத்தேன். பார்க்கும்போது இந்த அஸ்திவாரத்தை கட்டுகிற இந்த சூழ்நிலை நம்ம பார்க்கும்போது, இந்த அஸ்திவாரத்தை கட்டக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து வெவ்வேறு இடங்களுக்கு வெவ்வேறு சூழ்நிலைகள் இருக்கின்றன. அந்த அந்த கட்டடம் கட்டக்கூடிய அந்த சாயில் கண்டிஷன், பிறகு அவங்க அந்த சாயில் எல்லாம் அவங்க வந்து ஆய்வு பண்ணி அதெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அங்க அவங்க வந்து குழியை தோண்டும் போது அவங்க டீப் பைலிங் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பிறகு அடிஷனல் சப்போர்ட் அவங்க செய்யணும். அப்ப பீலர்ஸ் அவங்க உருவாக்கணும், கான்கிரீட் அவங்க போடணும். ஸோ இந்த ஒரு கட்டடத்தை எழும்புவதற்கு அநேக சிரமங்களை அவங்க செய்ய வேண்டும், அநேக ஆய்வுகளை செய்ய வேண்டும், ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்னும் பார்க்கும் போட நம்முடைய சபைக்கு இந்த பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா சம்பாங் சிட்டி வந்து புதிதாக ஒரு ஒரு அழகான ஒரு நியூ ஷாப்பிங் சென்டர், மல்டிபிள் ஷாப்ஸ் அங்க இருக்க போது சொல்லி அதை கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தாங்களே. அதனுடைய அஸ்திபாரத்தை கட்டுவதற்கு அநேக மாதங்கள் எடுக்கப்பட்டன என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், அஸ்திபாரம் என்று சொல்லும் போது அது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. The foundation work is extremely important to any building structure. அப்போ இதை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்து இயேசு மேலே நம்ம அஸ்திபாரத்தை வைத்து அவரை சார்ந்து அவரே நங்கூரமாய் இருக்கிறார் என்று நம்முடைய வாழ்க்கையை அவரை நடுஸ்தலத்தில் வைத்து நம்முடைய அஸ்திபாரத்தை கட்ட வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. The foundation of our lives is Jesus Christ. அவர்தான் சபைக்கு மூளைக்கல். அவர்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாய் நம்ம வைத்தோம் என்றால் கர்த்தர் நம்மளை நித்தமும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்போ இங்க பவுலானவர் சொல்லுகிறார், கொலோசியர் 2:6 அவர் சொல்லுகிறார், so then just as you will receive Christ as Lord, continue to live in him. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, நீங்க ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், ஆனால் அவரை நீங்க ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக என்று பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். Continue to live in him. Continue, don't stop. Rooted and built up in him, strengthened in the faith as you were taught and overflowing with thankfulness. பவுல் எவ்வளவு அழகாக நமக்கு எடுத்து சொல்றார் பாத்தீங்களா. நம்ம எல்லாரும் இந்த ஆண்டிலே ஒரு 52 ஞாயிற்றுக்கிழமைகளை சந்திக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எல்லாரும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையில சபைக்கு வந்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா பாஸ்டர் நோ சாய்ஸ் வந்துதான் ஆகணும், ரைட்? ஆனா நம்ம பெரும்பாலும் நம்ம எங்க இருந்தாலும் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம பெற்றுக் கொள்கிறோம். அந்த வார்த்தை நமக்கு போதிக்கப்படும் போது, பிரசங்கிக்கப்படும் போது அந்த வார்த்தை விதையா இருக்கிறதுனால அந்த விதை வந்து நம்முடைய இருதயங்களை வந்து சேருகிறது. The word that is sown is coming and we are receiving in our hearts. நம்முடைய இருதயத்தை நம்ம பெற்றுக் கொள்கிறோம். அப்ப வசனம் என்ன சொல்லுது? இந்த இருதயம் நல்ல நிலத்தை போல இருந்தது என்றால் 30, 60, 100 மடங்கு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்று சொல்லி, இன்றைக்கு 2025 ஆண்டினுடைய கடைசி நேரத்துக்குள்ள நம்ம கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய இருதய நன்மையினால திருப்தியோடு நன்றியோடு பொங்கி வர பாடலை நம்ம பாடணும். Isn't that so? Our heart should be overflowing with thankfulness. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், let's have an attitude of gratitude. நன்றி என்ற அந்த மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. So continue to live in him. நம்முடைய கண்கள் எல்லாம் இயேசு மேல வைத்து அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்ட பந்தயத்தை நம்ம விடாதபடி, சோர்ந்து போகாதபடி, நிறுத்தாதபடி தொடர்ந்து ஓட கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுப்பார். Press on, press in because God is with us. ஆண்டவர் நமக்கு கிறிஸ்து இயேசுனுடைய அழைப்பிலே நம்மளுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 2:20, Galatians 2:20, is no longer I who live but Christ who lives in me. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். We don't live with our own strength. நம்முடைய சொந்த பலத்துல நம்ம வாழாதபடி கிறிஸ்து நமக்குள் இருக்கிறபடினால, ஆவியானவருடைய துணையினால, அவருடைய அனுக்கிரகத்தினால பரிசுத்த வாழ்க்கையை வாழ கர்த்தர் நம்மளை வழி நடத்துவாராக. May God help us to live the life that is pleasing to him, that is obedient
to him. தேசத்துக்கு நன்மை கொண்டு வரத்தக்கதாக, தேசத்தினுடைய நல்ல மகளாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் கொடுத்திருக்கிற எந்த இடத்துல இருந்தாலும் கூட அவருக்கு நல்ல பெயரை நம்ம வாங்க, அவருக்கு நல்ல ஒரு சாட்சியா இருக்க கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆகவே இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு rooted and built up in him என்று சொல்லி 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது நமக்கு ஒரு ஞாபகார்த்தம். It is a reminder for us once again as we begin look forward to a new year. கர்த்தர் நமக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறார் என்று நான் நினைக்கிறேன். முதலாவது, எதிலே நாம் வேர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். What should we be rooted in? We should be rooted in the Lord's church. கிறிஸ்து இயேசுவினுடைய திருச்சபையில வேர் கொண்டவர்களாக இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். வேர் கொள்வது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. God has not created us to be isolated beings. God has called us and formed us in a way that we should be interdependent. நம்ம தனித்து வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. We are not an island. We need each other. நமக்கு ஒரு அவசியமாய் இருக்கிறது. அப்ப கர்த்தர் இங்கு இருக்கிறாரோ அங்கே நாமும் இருக்க ஒப்பு கொடுக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? எங்கு 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord said, where two or three are gathered in my name, it is there that I am. The great I am is saying, I am. நான் இருக்கக்கூடிய நான் உங்கள் நடுவிலே இருப்பேன் சொல்லி, உங்களுக்கு தூரமாய் அல்ல, உங்களுக்கு அப்பாற்பட்ட இடத்துல இல்ல, ஆனால் நீங்க இருக்கிற இடத்துல நான் இருப்பேன் கர்த்தர் சொல்கிறார். When we gather in the name of the Lord, கர்த்தருடைய நாமத்துல நம்ம கூடி வரும்போது கர்த்தர் நம்முடைய பேச்சிலே இருக்கிறார், நம்முடைய உறவிலே இருக்கிறார், நம்முடைய துக்கத்திலும் இருக்கிறார், நம்முடைய கஷ்டத்திலும் இருக்கிறார், நம்முடைய சந்தோஷத்திலும் இருக்கிறார். அவர் தூரம் இருக்கக்கூடிய ஒரு தேவன் அல்ல. எங்கு தேவனுடைய ஜனங்கள் கூடுகிறார்களோ அங்கு தேவன் வாசம் பண்ணுவார் என்ற நிச்சயம் நமக்கு உண்டு. The gathering of the saints is extremely important. பரிசுத்தவான்களுடைய கூடுகை மிகவும் மிகவும் முக்கியமாய் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் ஒரு உண்மையான ஒரு கருத்தாய் இருக்கிறது. சங்கீதம் 92:13 நம்ம பார்க்கிறோம். Psalms 92:13, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. செழித்திருக்க ஆசைப்படுறீங்களா? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருங்க. Be rooted in the house of the Lord, you will flourish. செழிப்பா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. ஏன்னா அங்க தேவனுடைய பிரசனம் இருக்கு, அங்க தேவனுடைய மகிமை இருக்கு, அங்க தேவனுடைய ஞானம் இருக்கு, அங்க தேவனுடைய வழி நடத்துதல் இருக்கு, அங்க தேவனுடைய ஆறுதல் இருக்கு. எல்லாமே ஆண்டவருடைய பிரசனத்துல இருக்கு. ஆண்டவருடைய பிரசனம் எங்க இருக்கு? தேவனுடைய ஜனங்கள் அவருடைய நாமத்துல கூடி வரும்போது அங்கு தேவன் பிரசனமா இருக்கிறார். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து, ஹல்லேலூயா, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்களாம். ஹல்லேலூயா. முதிர் வயதிலும் கனி கொடுக்கிறதுக்கு கர்த்தருடைய ஆலயத்துல தங்கியிருந்து கனி கொடுக்கலாம். அப்படின்னா முதிர் வயது உள்ளவர்களுக்கு மட்டும் இல்ல, முதிய வயது உள்ளவர்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவங்க வரணும்னு அல்ல. இல்லை, வாலிபர்களும் young and old children எல்லாரும் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுகிறது ஒரு விஷயம் உண்டு. பெரும்பாலும் சபைக்கு புதிதாய் அல்லது ஞானஸ்நானம் ஆண்டவருடைய ஆலயத்துல ஆண்டவருடைய விசுவாசத்துல வருகிறவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பல காரியங்கள ஒரு காரியம் ஒண்ணு இருக்கும். Make church going a regular feature of your life. சபைக்கு செல்லுவதிலே அது ஒரு உங்களுடைய வாழ்க்கையினுடைய என்ன சொல்றது அன்றாட ரூட்டீன்ஸ்ல ஹேபிட்ஸ்ல make it part of your lifestyle. Don't push it aside. சபை கூடி வருகிறத விட்டு விடக்கூடாது. யாராவது எனக்கு ஒரு அழைப்பை கொடுக்க வேண்டும், யாராவது என்னை அழைக்க வேண்டும், யாராவது என்னை பாராட்ட வேண்டும், யாராவது என்னை நினைவு கூற வேண்டும், அப்பொழுதுதான் நான் வருவேன் அல்ல. ஆண்டவர் ஏற்கனவே நம்மளை அழைக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. God does not deserve our absence. He's done too much for us. He doesn't deserve our absence. வாரத்துல ஒரு முறையாவது ஆண்டவருடைய ஆலயத்திலே பிரகாரங்களில் கூடி வருவது மிகவும் முக்கியமா இருக்கிறது. அப்ப சபை கூடி வருகை என்று சொல்லும்போது சபையினுடைய கட்டடம் அல்ல,
கட்டடம் அழகாக இருக்கும், அழகு இல்லாமலும் கூட இருக்கலாம். ஏர் கண்டிஷன் நல்லா இருக்கும், நல்லா இல்லாமலும் இருக்கலாம். லைட்டிங்ஸ் நல்லா இருக்கும், நல்லா இல்லாமலும் கூட இருக்கலாம். மியூசிக் நல்லா இருக்கும், நல்லா இல்லாதவங்க கூட இருக்கலாம். பாஸ்டர் நல்லா இருக்கும், நல்லா இல்லாதவர் கூட இருக்கலாம். ஆனா சபை கூடி வருவது கர்த்தருடைய இயேசுவினுடைய நாமத்துல கூடுகிறது தான். The church is not a building, it is the people of God gathered before the Lord. Is the people of God. மந்தையின் ஆடுகளாக. You know what? The coming of the saints to the house of God, it is an assembly. Assembly, மாணவர்களை assembly போவீங்க தானே? Assembly is critical that you school assembly இருக்கும். You stand in attention and you say your pledge, you sing the national anthem and you obey what the teachers tell you to do. The gathering of the saints is a holy assembly. It's a holy get together, friends. போன வாரத்தில் அதை குறித்து நான் விவரத்தை நான் சொன்னேன். It is a precious time. இது ஒரு மகிமையான ஒரு மகத்துவமான ஒரு கூடுகை என்று நம்ம மறந்து விடக்கூடாது. இந்த கூடுகையில நீங்களும் நானும் நண்பர்களாக சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். We are allies in God's kingdom. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? We are allies. Alliesனா ஒருத்தர் உதவி செய்யக்கூடியவர்கள். We are enemies to each other. நீங்களும் நானும் சத்ரு அல்ல, நானும் நீங்களும் சத்ரு அல்ல. எங்க பக்கத்துல இருக்க சத்ரு இல்லை. சத்ருவா இருக்கிறது சத்ருவான நம்மளை தூண்டி விடுவான். ஆனா அதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. We are not here to bite each other and criticize each other and trick each other. That's not what we are called to be as a people of God. The church is crying out for God to come and bless. God, come in my struggles, come in my joy and my pain. அப்ப சபை கூடி வருவது மிகவும் முக்கியமா இருக்கிறது. நம்ம வெவ்வேறு அங்கத்தினராய் இருந்தாலும் ஒரே சரீரமாய் கூடி வருகிறோம். அப்ப ஒருவர் இல்லாமல் இருந்தால் சபை அந்த சரீரத்திற்கு பாதிப்பு இருக்கும். அவனுடைய சரீரத்துல ஒரு அவயம் பாடுபட்டால் இன்னொரு அவயம் பாடுபடும். ஒரு அவயம் சந்தோஷமா இருக்கும்போது இன்னொரு அவயம் சந்தோஷப்படும். அப்ப இந்த பரிசுத்த கூடுகையை நம்ம விட்டு விடக்கூடாது. Be rooted in the church that God has placed you. By that, am I glorifying Asian Christian Church? Absolutely not. Asian Christian Church தான் மிக சிறந்த சபையா? Oh, no way. Every church is glorious in the eyes of the Lord. Every church. And every church has its plus and minus. எல்லா சபையிலும் அது குறைவு நிறைவு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்துல குறைவு இருக்கா? இருக்குதானே? நிறைவு இருக்கா? நிறைவும் இருக்கு. அப்ப குடும்பத்துல 5 பேர் இருந்தா 5 பேரும் ஒன்னா இருக்காது சொல்லுவாங்க. அம்மா சொன்னாங்க. ஒரு சபைன்னு சொன்னா எத்தனை குடும்பத்தார் வரும்? எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்கிறதுக்கு கஷ்டம். வித்தியாசமான எண்ணங்கள் இருக்கும், வித்தியாசமான தீர்மானம் இருக்கலாம், வித்தியாசமான ஆசைகள் இருக்கலாம், இருக்கணும். We should be, என்ன சொல்றது, நம்ம டைவர்ஸா இருக்கணும், ஆனா யுனைடெட் இன் ஹார்ட். ஆமென் சொல்லுமா? நம்முடைய ஸ்பிரிட், we can have different ideas, different thoughts, maybe disagree பண்ணலாம். ஆனால் in our spirit at the end of the day ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம் என்று மறந்து விடக்கூடாது. அதனால சபை கூடி வருகிறது மிகவும் முக்கியம். சபை பூரணம் அடைந்து விட்டுதா? இல்லையே. The church is not perfect because I am not perfect, neither are you. We are all being perfected. ஆண்டவர் நம்மை திருச்சபையின் மூலமாக நம்மளை பூரணப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? அதனால தான் நம்ம வந்திருக்கிறோம்ல. God perfects us through his church, not without the church. சபையிலே, ஐக்கியத்திலே, உறவுகளிலே தான் கர்த்தர் நம்மளை அப்படியே ப்ரூன் பண்ணும், அப்படியே மோல்ட் பண்ணும். அந்த பாட்டை பாடணும். அந்த கடைசி வரையை பாடிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணாது ஞாபகம் இருக்கா? உருவாக்கும் தெய்வம் யெகோவா, சிகேனும் ஆராதனை உமக்கே. உருவாக்குறார், ஆண்டவர் உருவாக்குறார். ஆலயத்தில் வரும்போது கர்த்தர் நம்மளை உருவாக்குறார், பொன்னை போல விளங்க. That we should shine, that we should be like stars there in the house of the Lord. இங்கதான் கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார். இந்த இடத்துல தான் கர்த்தர் ஒரு மகிமை வைத்து இருக்கிறார். I still believe in the role of the church after so many years of being a Christian. என்னுடைய தாய் தகப்பனார், தாத்தா பாட்டி, என்னுடைய விசுவாசம் இன்றைக்கு I can stand on my own feet now. அவங்களே ஆண்டவர் பயன்படுத்தினார். தாத்தா பாட்டி, அப்பா அம்மா. You know, God will have certain instruments in your life who will point you to Christ. ஆனா அவங்களுடைய காலம் முடிகிற கட்டம் வரும்போது நீங்க சொந்த காலில் நிக்க கத்துக்கணும்.
அப்ப உங்களுக்குன்னு பிள்ளைகள் வரும்போது அவங்க சொந்த கால நிக்கிறதுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில உறுதியாக கர்த்தருக்குள்ள பற்றி கொள்ள வேண்டும். When you decide, you don't just decide for yourself, you're deciding for your generation. நீங்க எடுக்கிற உறுதியான தீர்மானம் ஒரு சந்ததியை கர்த்தருக்குள்ள திருப்புகிறது. ஆமென் சொல்லுமா? You are a generation. நான் ஒரு சந்ததி. அப்ப நான் கர்த்தருடைய ஆலயத்துல வேர் கொண்டேன் என்றால் அதனுடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வேன். God believes still in his church, and so do I. Will you do that? Will you, as a precious member of the body of Christ, will you do that? Will you do that in this இந்த ஆண்டு முடிக்கிற கட்டத்துல? Thank God that we have church. Amen சொல்லுவோம். Thank God we have each other. சில இடங்களில் சபை கூட இல்ல, சபை கூடி வர்றதுக்கு பயந்து கூடணும், தயங்கி கூடான. Thank God here we have this great blessing. Be rooted. Look at young Samuel. சாமுவேலுடைய வாழ்க்கையை பாருங்க. பிள்ளையாண்டால் சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் வளர்க்கப்பட்டான். கர்த்தருடைய ஆலயத்திலே, ஆலய பிரகாரங்களிலே அவன் இருந்து கொண்டிருந்தான். Who was Samuel? God used Samuel to rule the nation of Israel. பிள்ளையாண்டா தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தருடைய குரலை கேட்க, கர்த்தருடைய வழிபாடிலே இருக்க. Amen. Samuel grew up in the temple of God. Where will you want your children to grow up? Great education கொடுக்கலாம். Praise the Lord. I believe in that. நல்ல திறமையாக வாழ்றதுக்கு நம்ம கொடுக்கலாம். Praise the Lord. நல்ல பொசிஷன்ல இருக்கட்டும். Praise the Lord. But not at the expense of missing the presence of the Lord. ஆலயத்தினுடைய பிரகாரங்களை இல்லாமல் என்னதான் இருக்க போகுது? ஆலய பிரகாரங்களுடைய முக்கியத்தை அறிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை நடத்துறது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. It is our responsibility not to just think about me, myself, but the next generation. Is it going to be easy? இல்லையே. சுலபமா நினைச்சோமா? ஒரு வேலை நினைச்சிருக்கலாம். போக போக வாழ்க்கையின் கட்டத்தை போக அப்பதான் பார்ப்போம், ஐயோ ஆண்டவரே இந்த பெட்டானை பாஸ் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்பதான் நம்ம நினைக்க ஆரம்பிப்போம் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பாடுபட்டிருக்காங்க. அதனால்தான் மேகம் போல திரளான சாட்சிகள் நம்மளை உற்சாகப்படுத்துகையில நம்ம கர்த்தர் கொடுத்துற ஓட்ட பந்தயத்தை சோர்ந்து போகாமல் ஓட கர்த்தர் கிருபை செய்வாராக. Backed by the cloud of witnesses, don't think that you are alone. This church of God, கர்த்தருடைய ஆலயமான கர்த்தருடைய சபையானது, கர்த்தருடைய கூடுகையானது பரலோகத்துல இருக்கிற மேகமோட சாட்சிகள் அவங்களும் நம்மளை உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க, தெரியுமா? But this family of God is not just Asian Christian Church, it's a greater body of Christ. We are born into a new family, a new life. இந்த இடத்துல கர்த்தர் நம்மளை புதுப்பிக்கிறார், நம்மளை பலப்படுத்துகிறார். சங்கீதக்காரர் தாவீது சொல்றார்ல, தாவீதுக்கு தெரிந்தது தேவனுடைய பிரசன்னத்துல இருந்தால் என்னன்னு. Psalms 84 verse 1. சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். How awesome, Lord, is your dwelling place, oh God. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனுமாய் இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள். செலா. Thank you, Lord. Blessed are those who dwell in your house, O God. 1000 நாளை பார்க்கிலும் முது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. 1000 நாள் எத்தனை கான்சர்ட் போனாலும், எவ்வளவு ஃபுட்பால் கேம் போனாலும், எத்தனை பார்ட்டி போனாலும், எல்லாம் கூட்டி கழிச்சு எல்லாம் வச்சாலும் ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களை கூடி வருவது ஏதோ மேட்ச் பண்ணவே முடியாது. There's no greater gathering than the gathering of the saints. Why? Not because of you and I are good and well, it's because of our good God. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களுக்கு செல்லும் ஒரே நாள் நல்லது. நீங்க இந்த வீட்டை விட்டு நீங்க புறப்பட்டு வரீங்க தெரியுமா? Lord, where can I go without your presence? You know what? God honors that. புறப்பட்டு வந்தீங்க பார்த்தீங்களா? வந்தீங்க தான். Praise the Lord. Right? சட்டையை தேர்ந்தெடுத்து அயன் பண்ணி நல்லா கிரிங்கல் இல்லாம பார்த்து ஜிகின்னு அப்படியே போட்டு அப்படியே நீட்டா வரீங்க தெரியுமா? ஆளை பிரகாரம் செல்லும் ஒரே நாள் நல்லது. நல்லது சொல்லுங்களேன். நீங்க எடுத்த தீர்மானம் நல்லது.
ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே தெரிந்து கொள்வேன். Lord, even if I have to be at the doorstep, Lord, even if I have to crawl to the church, Lord, I will do it, God. Did you all think that all of us are good and well that we came to church? No, the church is like a hospital. We are all not well, still struggling in life. But what gives us the energy, the boost, is the house of God. எல்லாரும் சூப்பரா இருந்துட்டு தான் நம்ம வரோம். Who needs a doctor? The sick is the one who needs a doctor. நம்ம எல்லா காயத்தோடு, வேதனையோடு, சந்தேகத்தோடு, அச்சத்தோடு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனா திரும்பி போகும்போது ஒரு பலத்தோடு, ஒரு உற்சாகத்தோடு, ஒரு தெம்போடு நம்ம போறோம். ஏன்னா ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களுடைய ஆசீர்வாதம். Choosing where we go is important. புதிய ஆண்டுல நான் எங்க போறேன், என் கால் எங்க போகணும், என் எண்ணம் எங்க போகணும், அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்குவோம். Christ was never careless in his journeys. Careless எங்கேயும் போனதில்லை. He was very careful where he went. He never wasted his time on earth. சின்ன வயசுல இருந்து தேவாலயத்துல அப்பா ஜோசப், அம்மா மேரியோடு ஆலயத்துக்கு வந்தார். 12வது வயசு வரைக்கும் நம்ம recorded in scripture. To all the young people, the children, praise God for you. What you are doing today in the house of God, building your faith, it will bring great benefits in the future. And parents, உங்க பிள்ளைகளோடு வந்திருக்கீங்களா? Praise the Lord for you. அதை விட்டுறாதீங்க. அதுதான் கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கக்கூடிய பெரிய ஒரு ஆசீர்வாதம். பெரியவர்கள், முதியவர்களும் வந்திருக்கீங்க. Praise the Lord. Keep at it. Let's keep at it. As families, as individuals, as church members, let's keep at it. ஓய்வு நாளை ஆசரிப்போமாக. Amen சொல்லுமா? The holy day, the Sabbath day is given unto us. போன வாரத்துல நான் ஷேர் பண்ண போன Sunday, last Sunday, please if you can listen to it again, it's so important to keep the holy day. இது பரிசுத்த கூடுகை தெரியுமா? It's a divine service. This is not just another regular get together. இது சும்மா இல்ல. இந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு அசைவு இந்த இடத்துல தான் நமக்கு கிடைக்கும். This day, whenever you gather in the name of the Lord, including in the New Year Eve service, it is a set apart day. Hallelujah. ஆகவே இந்த ஆலயத்தில் நம்ம அர்த்தத்தோடு, ஜெபத்தோடு நம்ம கூடி வருகையில கர்த்தர் நம்மளை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார். தாழ்மையோடு அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருப்பார். Be rooted in the house of God. Be rooted in where God has placed you. அங்கதான் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி அவரை போல இன்னுமாக மேன்மைப்படுத்துவார். இரண்டாவது, be rooted in the word of God. ஆதி சபைக்கு இல்லாத பிரச்சனைய, சபை இருக்கிற இடத்துல சவால்கள் இருக்கதான் செய்யும். எதிர்ப்புகள், சத்ருவானவன், பொல்லாத மனுஷர்கள். எங்கு தேவனுடைய ஜனங்கள் கூடுகிறார்களோ அங்கு பிரச்சனை, சச்சரவு நிச்சயமாக ஏதாவது சத்ருவானவன் செய்வான். ஆனால் இவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள் என்றால் திருவசனத்திலே அவர்கள் வேரூன்றி இருந்தார்கள். Rooted in the word of God. I want to encourage us. I know many of us love the word of God. Heaven and earth will pass away, but his word will never pass away. Give us daily, this day our daily bread. ஆண்டவரே, அன்றாட அப்பம் எங்களுக்கு இன்று தரும். Lord, I want today's bread. எத்தனை பேர் கார்டினியா வாங்கிட்டு ஒரு 3 மாசம் வச்சுட்டு சாப்பிடுவோம் இல்லையே? தபிலி ஒவ்வொரு நாளும் அன்றாட அப்பம். God, this is food for us, friends. Don't let the enemy steal this. நீங்க எவ்வளவு டிக்டாக் அக்கவுண்ட் வச்சிருந்தாலும், இன்ஸ்டாகிராம் வச்சிருந்தாலும், ஃபேஸ்புக் வச்சிருந்தாலும் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இதை மட்டும் மறந்துடாதீங்க. இதுதான் உங்களுடைய உயிர். இதுதான் உங்களுக்கு கரை சேர்க்கும். கடைசி வரைக்கும் உங்களை காத்துக்கொள்ளும். கொலோசியர் 3:6 நம்ம பார்க்கும்போது, Colossians 3:16, let the word of Christ dwell in you richly. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. Let the word of God dwell in you richly. நீங்க எதுல ஐஸ்வர்யனாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையில ஐஸ்வர்யனாக இருக்க மறந்துடாதீங்க. Be rich in God's word. Does that mean that you need to have all the education? Praise God for education. But you know what? Some of the most brilliant Bible lovers are not very educated. பலரை பார்த்தீங்கன்னா education இருக்கும், ஆனா வாசிக்க மாட்டாங்க. சிலர் வந்து கண்ணு தெரியாது, ஆனா ஆண்டவரே பார்க்க முடியலன்னு சொல்லி உத்து பார்த்து படிப்பாங்க. சில நேரத்தில் நம்மளுக்கு எல்லாம் இருக்கும்போது தான் நம்ம வந்து ஆண்டவரை தேட மாட்டோம்.
இல்லாத நேரத்துல தான் அப்பதான் ஆண்டவரே அப்படின்னு. Friends, God will give us enough senses for us to honor the word of God. உங்க கண்ணு மங்கி போனாலும் காது வச்சிருப்பாரு. காது கொடுத்து கேட்கிறியா? காது போச்சா கண்ணு இருக்கும். God will give us enough senses for us to be rooted in His word. Hear, O Israel, the Lord your God is one God. Hear the word of God. Nobody can be excused from rooting ourselves in the word of God. தேவ வசனத்துல நம்ம ஊறி போய் இருக்கணும். அதனால தான் வசனத்தை கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த கனத்தை நம்ம கொடுக்கணும். அந்த கனத்தை பிரசங்கம் பண்றவங்கிட்ட நீங்க கொடுக்கல, அந்த பிரசங்கத்தை சொல்ற அவரிடத்துல தான் நீங்க கனத்தை செலுத்துறீங்க. ரைட்? இங்க யார் பிரசங்கம் பண்ணாலும், ஒரு சின்ன ஒரு வாலிபனா இருந்தாலும், முதிர்ச்சி அடைந்த ஒரு போதகராக யாரா இருந்தாலும், open your heart to the very word of God. God can use even the most ill-prepared sermon to reach your heart. I can tell you that. I say that because சில நேரத்துல நான் நினைப்பேன், one of my best, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிரசங்கத்தை பண்ணுவேன். சில நேரத்துல I know that I could have done better. You know what? சில நேரத்துல I know that இன்னும் நல்லா செய்யல நான் நினைப்பேன். ஆனா அந்த நேரத்துல தான் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணிடுவாங்க, Pastor, your word was really for me. நான் நினைப்பேன், ஐயோ நான் இங்க அஞ்சோ சரியா ப்ரிப்பேர் பண்ணலையே. God can use because it is His word. Sometimes we are missing out on the very word of God. அந்த rootedness இல்லாததுனால வேறு போல கொஞ்ச நேரம் போச்சு, அப்பா சொன்னதுனால போச்சு, அம்மா சொன்னதுனால போச்சு, பாஸ்டர் சொன்னதுனால போச்சு. Why not, friends? Go deeper in the word of God. Go deeper. I need not say எவ்வளவு tools நமக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில். You know, there are so many tools for us. There's no substitute to spiritual food. இந்த வார்த்தையை அழகான இசையை கொண்டு, சிறப்பான பாடல்களை கொண்டு, நல்ல அருமையான அட்மாஸ்பியர் கொண்டு நம்ம மாற்ற முடியாது. We cannot replace the word of God with all the others. வசனத்து மேலாக வைக்க வேண்டும். மற்றதெல்லாம் முக்கியம் தான். I am a musician, I am a singer, I love the lights, whatever it is. ஆனா வார்த்தையை மேலாக வைக்க வேண்டும். வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை விதைக்கப்படும் போது, நல்ல நிலத்துல அது விழுவும் போது, அது பல கனிகளை கொண்டு வரும். Always honor God in His word. Obey the word as much as you can with the spirit's strength. அதனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆமென் சொல்லுமா? நம்முடைய பலத்தினால அல்ல, நம்முடைய பலத்தினால முடியவே முடியாது. Lord, இந்த புது வருஷத்துல, Lord, I want that blessing and I want to be obedient to you, Lord. Give me the strength. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்துக்கு கதவை திறந்து கொடுக்கும். கீழ்ப்படியாமை ஆசீர்வாத தடையாக இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். ஆமென் சொல்லுமா? யோவான் 15:5 நம்ம பார்க்கிறோம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 6ஆம் வசனம், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போவோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், ஹalleluya. If I remain in you and if his word remains in us, we will bear fruit. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வார்த்தையில நிலைத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹalleluya. வார்த்தையை விட்டுறாதீங்கப்பா. நவீனமான உலகத்துல I am an old school. I appreciate a new school, right? We must get up to date. Okay, we must go with the times, but not at the expense of the word of God. This is too crucial. ஏன்னா சந்ததியே அழிந்து போயிடும். இந்த வார்த்தையை நம்ம மேல வைக்கலன்னா சந்ததியே அழிந்து போயிடும். அதை குறித்து நியாயாதிபதிகளே நீங்க பார்க்கலாம். Certain generations of the judges, the whole generation was wiped out. We don't want our history, நம்ம history names us as our generation, our children அழித்து போறாங்க. வேணுமா நம்மளுக்கு? No. I don't want to be in the wrong side of history. Neither do my family, my children. அப்ப நீங்க எடுக்கிற தீர்மானம் மூலமாக உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆண்டுல வெனஸ்டே பைபிள் ஸ்டடி அண்ட் பிரேயர் அநேகர் நீங்க வந்தீங்க. praise the Lord. புது வருஷத்துல வர நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Don't miss sermons. Sermons are very important.
வசனங்கள் ஒவ்வொரு வாரம் நீங்க கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். What do you do when you miss a service? What do you do? நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? By the way, pastor also listens to sermon. The preacher also needs to hear word, you know. I also listen to someone who preaches. Don't think பிரசங்கம் பண்றவங்கள ஒன்னும் செய்ய தேவையில்ல, பரவாயில்ல, ரிலாக்ஸா இருக்கலாம். No, I receive the word for myself. I prepare for you, but who prepares for me? நானும் கேட்பேன். You can ask my children. Ask my children, ask my wife. திடீர்னு ஒரு மோட்ல நான் போயிடுறேன். I just play the preacher, the sermon, and do my things. I hear the word, you know. I need to receive the word as a pastor, as a sheep. ஒரு ஆடாக இருக்கையில கர்த்தர் நமக்கு அவருடைய வசனம் மூலமாக தான் நம்மளை தேற்றுவார். அப்போ ஒரு ஆராதனை நீங்க மிஸ் பண்றீங்கன்னா, ஒரு சண்டே மிஸ் பண்றீங்கன்னா, அதோட நம்ம விட்டுற கூடாது. There's so much of, you know, available recordings. Go and listen to the word of God. Not that my preaching is great இல்ல, ஆனா ஆண்டவர் அந்த வார்த்தை கொடுத்திருக்க அந்த லிங்கை விட்டுறோம். 52 வாரத்துல அந்த லிங்கை விட்டுறோம். Then we wonder, God, where are you in my troubles? But God will ask you, where were you when I asked you? Adam, where are you? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே நீங்க எங்க? என்கிட்ட கேட்கிறியா? You know, you thought I lost my location? I am the Alpha and the Omega. I cannot get lost. God cannot get lost. யார் நம்ம காணாம போவாங்க? காணாம போன ஆட்டுக்குட்டிகளாக இருக்கிற நாம். சில நேரத்தில் நம்ம வந்து அந்த we have the intermittence in our faith. பரவாயில்ல, it's okay lah, just 1 week, it's okay. I'm not against என்ன சொல்றது, ஹாலிடே போறது, பிரேக். Absolutely not. I believe in that. நானே ஓய்வு எடுப்பேன். ஆனா ஓய்வு எடுக்கும் போது வாரம் வாரம் கர்த்தரோடு இணைக்கப்பட்ட ஒரு ஓய்வை எடுக்கணும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை, இந்த வார்த்தையில எனக்கு என்ன வச்சிருக்கீங்க, விட்டுறாதீங்க. Don't have intermittence, breaks. வார்த்தையில நம்ம நிலைத்திருப்போமாக, கடைசியில ஜெபத்துல நிலைத்திருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். The highest form of worship is prayer. Amen. சாட்சி அங்க சகோதரிகள் அழகாக சொன்னாங்க. The word and prayer goes together, twin tower, ancient twin towers, word and prayer, word and prayer, word and prayer, word and prayer. You never go wrong, friends. Never go wrong. மற்ற எல்லாம் வச்சுக்க, ஆடல், பாடல், கும்மாளம், லைட்ஸ், have it all, but don't at the expense of this. Never compromise the ancient truth of word and prayer, word and prayer. Jesus prayed, so will I. அவர் ஜெபித்தார், நானும் ஜெபிப்பேன். சபைக்கு நம்ம ஜெபிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. In case we don't know, you know, actually நீங்க சர்ச்சுக்கு வந்தாலே you already start praying. The liturgy is prayers, congregational prayers, responsive prayers. Actually நீங்க ப்ரே பண்றீங்க. நீங்க அந்த லிட்டர்ஜியை ஃபாலோ பண்ணும்போது அதுதான் சபையை கூடி வருவது. It does something to your soul. It creates a lifestyle of holiness. அந்த லிட்டர்ஜியை ஃபாலோ பண்ணும்போது நீங்க ப்ரே பண்றீங்க. It's a precious thing. ஒருவர் மட்டும் ப்ரே பண்றது இல்ல. அதனால தான் இந்த denominational churches and liturgy பாத்தீங்கன்னா not just one person leads, you know, every one of us is involved with the worship. ஜெபம், பலவிதமான ஜெபம். இயேசு ஜெபித்தார். சபையினுடைய ஜெபம், இன்டர்செசரி பிரேயர், ரிசீவ் பிரேயர், ஆஃபர் பிரேயர். மார்க் 1:35 நம்ம பார்க்கிறோம். அவர் அதிகாலையில இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். Pray without ceasing. கடைசி வசனம் எபேசியர் 6:18, Ephesians 6:18, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். Friends, be rooted and built up in Him. Time is ticking at 2025. As the worship team to just come, shall we all offer up to God our worship and our praise? அவருக்கு நம்ம துதியும் ஆராதனை நம்ம செலுத்த கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. Be rooted in Him. Be rooted, friends. Don't give up. Be rooted in Him. கர்த்தர் நம்மளை வேர் கொண்டு இருக்க கட்டப்பட கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். வார்த்தையில கட்டப்பட நம்மளை அழைக்கிறார். ஜெபத்தில கட்டப்பட நம்மளை அழைக்கிறார். Shall we all stand to our feet? நன்றியோடு ஹalleluya. அப்படி கொஞ்ச நேரம் ஆவியிலே நிறைந்த கொஞ்ச நேரம் ஓ நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க. Praise your God, praise your God. He will lead you through, He will guide you through. கொஞ்ச நேரம் praise பண்ணுங்க, கொஞ்ச நேரம் praise பண்ணுங்க. ஓ ஹalleluya. நன்றி இயேசுவே. அப்படியே துதியோடு ஜெபத்தோடு
ஜெபத்தோடு பிரவேசிங்க. யாரும் ஜெபிக்காம இருந்துறாருங்க, யாரும் ஒப்பு கொடுக்காம இருந்துறாருங்க. எல்லாரும் சப்மிட் பண்ணுவோமாங்க, எல்லாரும் கமிட் பண்ணுவோமாங்க. ஆண்டவரே, we need you, Lord. Guide my steps, Lord. Grant me wisdom, Lord. Strengthen my feeble knees, Lord. Strengthen my heart, Lord. Bless my daughter, my son. Bless my wife, my husband, my household. Bless my church, Lord. Bless my workplace, Lord. ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு விதைங்க, 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 விதைங்க. வேர் கொள்ளுவோமாக, வேர் கொள்ளுவோமாக, வேர் கொள்ளுவோமாக. ஓ இயேசுவே, ஹalleluya. நன்றி அப்பா. ரபஷண்டர மக்குருரியாந்தே ஷரபரரியாந்தர மஷந்துருரியாந்தர ரமனஷந்துருக்குருரியாந்தே. Hallelujah. Even as the world becomes more worldly, God's people must be more holy. Hallelujah. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. Even as the world becomes more holy, the world will remain as the world. God's people remain holy because He is holy. அவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால அவரோடு அவருக்குள்ள வேர் கொண்டு அவருக்குள்ள கட்டப்பட்டவர்களாக இருக்க ஒரு பரிசுத்த சந்ததியை கர்த்தர் உருவாக்குவாராக. Don't forget, we are a people called out of darkness into His marvelous light. We will not walk in the darkness. We are called out of darkness into His marvelous light. We are people of the light. நாம் ஒளியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். Hallelujah. Who is the father here? Who is the mother here? Raise up a praise, a hallelujah for your family. எங்க சிறு பிள்ளைகள் இருக்கிறீங்களா, வாலிபர்கள் இருக்கிறீங்களா? Raise up your light. Light. Let the light come and darkness be dispelled in the name of Jesus. நம்முடைய குடும்பங்களில் அக்கிரமம் வராதபடி இயேசுவின் நாமத்தினால இரத்தத்தினால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. பிசாசானுடைய தந்திரங்களுக்கு இடம் இல்லை. Lord, our generations belong to you. இந்த ஆலயத்துக்கு இந்த செய்தியை பெற்றுக்கொண்ட இந்த புதிய வருடத்துக்குள்ள கால எடுத்து வைத்த நாங்கள் ஆண்டவரே, உங்களுடைய ஒளியிலே உங்களுடைய வெளிச்சத்திலே இருக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே நாங்கள் இருக்க. ஓ ரபா ஷபா ரபா, lift up your hands. Men around this place, women around this place, lift up your hands. Raise your praise for your family. Raise your prayers for your husband. Raise your prayers for your wife, for your church. Rama Raba Kubororiande. Let your anointing fall and break every yoke, every bad habit, Lord. Every scheme of the enemy has no place. பரிசுத்தவான்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளதாக Hallelujah, Lord. Hallelujah, Lord. Oh God, we step into the new year with you, Lord. Hallelujah. Not without you, Lord, but with you, Lord. Hallelujah. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அறிக்கையிடுங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீதியின் காரியங்களை செய்ய எனக்கு பலன் உண்டு. I can overcome temptation because Christ is with me. I will walk in the light because Christ is with me. சொல்லுங்க, அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. Speak life into your situation. Oh, இயேசுவே, ஷரபா கபராரியாண்டா. Oh, hallelujah. யூத ராஜசிங்கர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருந்து நம்மளை வழி நடத்த வல்லவராக அவர் இருக்கிறார். Hallelujah. நன்றி தகப்பனே. Thank you, Lord Father. Oh, Rabba Shenderi Andara Makaburi Andara. Hallelujah. I know many of us are here. Various situations in your life. உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலை, பலவிதமான வாழ்க்கையினுடைய கட்டத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. In this quietness, in this quietness, I just want us to take our right hand over our chest. Now it is you and your God.
Isaiah said, "Here I am, Lord." He spoke for himself. Now I know we represent families. குடும்பத்தை நம்ம represent பண்ணி வருகிறோம். கணவர் மனைவி. At the end of the day, we need to account for our own life. எல்லாரும் இந்த இடத்துல don't miss this opportunity to dedicate yourself to God. Oh my God. If you feel like kneeling down, I want you to kneel down. But this is a time before you and your God. If you are standing, if you want to sit, please do that. But everyone here in this house, God, I need you, oh God. I need you. I need you in my studies, in my career. Oh, Rabba Shaka Rabba. யாரும் இந்த இடத்துல விட்டு விட்டுறாதீங்க. Wherever you are, whether you're in the front row or the back row, whether you're serving or whether you're not serving, whether you're new to this church or you're here many years, doesn't matter. Oh God, come. I root myself in you. Build me up, Lord. And the small sincere prayer will help you through 2026. God, as you realign your life in Him. Oh, hallelujah. கோணலான பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். As you align yourself with God's will, God will show you the path. Oh, Rabba Shanda Rabba. There may be many doors. You may be confused, rejected, dejected in fear. ஆனா அந்த ஒரு கதவு கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுப்பார். And you will be able to see it. Praise the Lord. I see a bright light. ஜபத்தோடு வாஞ்சியோடு இங்க வந்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஒளி, ஒரு பிரகாசமான ஒரு ஒளி. Hallelujah. Friends, we do not enter into this new year without hope. We are in the new year with hope, not in ourselves, not in our ability, not in our talents, but in Him, through Him, with Him. அவரோடு தான். Hallelujah. சில பேர் இந்த முட்டிகால் போட்டுட்டீங்க. இந்த ஸ்பிரிட்ல நான் சொல்றேன். Your head is bowed down, you're on your knees and you say, Lord, I need you. You know what? ஆண்டவர் ஒரு அப்பா போல உங்க மேல தோலை வைத்து அவருடைய வலது கரத்தை கொண்டு உங்களை தாங்கி சுமந்து உங்களை அப்படியே தூக்கி விடுகிறார். என் மகனே, நான் உன்னுடனே நடப்பேன். Hallelujah. Praise the Lord. I will walk with you. Hallelujah. Oh, Rabba Shanda Rabba Kabararianda. Oh, hallelujah. Don't miss this moment that God is giving unto us. It's going to be a fantastic year because God is with us. If God is for us, who can be against us? தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யாரும் நிற்க முடியாது. If you make God as your refuge, as a fortress, come what storm, hallelujah, you will be calm. There will be calmness, there will be peace. முன்ன இருந்த அந்த எரிச்சல், அந்த கோபம், அந்த சண்டை சச்சரவு இல்லாதபடி உலகம் கொடுக்க கூடாத ஒரு அமைதி, ஒரு நிம்மதியோடு தீர்மானங்களை எடுப்பீங்க. ஓ ரபனா சக்க ரம கர பர ரியாந்தார வர. ஓ ரப ஷேக்கிரியாந்தார. நன்றி அப்பா. Lord, we commit ourselves into the new year. அப்பா, எங்களை நீங்க தொடர்ந்து நடத்த வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாத கரம் எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் அப்பா. துதிகான மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.